ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபி. உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, வெட்டிங் ஃபோட்டோஷூட், ரிசப்ஷன், கப்பிள் ஃபோட்டோஷூட், பர்த்டே, என்கேஜ்மெண்ட், ஹவுஸ் வார்மிங் அண்ட் பேபி ஷவர், இது மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி சிறந்த முறையில் தரமாக எடுத்து தரப்படும். நம்ம ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபியில் வெட்டிங் ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. வெறும் 15,999 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் ஜூன் 9ஆம் தேதி முதல் ஜூன் 15ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம், ரிஷபராசியில் 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. அதாவது ரிஷபராசியில் சூரியன், குரு, புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. கன்னி ராசியில் கேது இருக்காரு, கும்ப ராசியில் சனி பகவானும், மீன ராசியில் ராகுவும் இருக்காரு, மேஷ ராசியில் ஏற்கனவே செவ்வாய் இருக்கார், 1ஆம் தேதியிலேருந்து இருக்கார். ஸோ செவ்வாய் மேஷ ராசியிலும், ரிஷபராசியில் 4 கிரக சேர்க்கை, கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு. இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தா, ஜூன் 12ஆம் தேதி அன்னைக்கு மிதுன ராசிக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். அதாவது ரிஷபராசியில் இருக்கிற சுக்கிரன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து நட்பு வீடான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார், புதனுடைய வீட்டுக்கு. ஜூன் 14ஆம் தேதி ராத்திரி, ஜூன் 14th, புதன் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 12லேருந்து 14 இந்த 2 நாட்கள் பார்த்திங்கன்னா புதன் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கார், சுக்கிரன் புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால பரிவர்த்தனா யோகம் ஏற்படுகின்றது இந்த 2 நாட்களுக்கு. அதன் பிறகு ஜூன் 15ஆம் தேதி அன்று சூரியன் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால ஆனி மாத பிறப்பு. அதே சமயம் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் எந்தெந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்கு 9ஆம் தேதி, ஜூன் 9ஆம் தேதி மதியம் 2:07 வரை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2:07 வரைக்கும் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு தனுசு ராசிக்கு ஆரம்பிக்கிறது 9ஆம் தேதி மதியம் 2 11ஆம் தேதி இரவு 11:39 வரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் 11ஆம் தேதி ராத்திரி, ஜூன் 11ஆம் தேதி ராத்திரி 11:39 ஆரம்பித்து 14ஆம் தேதி காலை 11:54 வரைக்கும் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். 14ஆம் தேதி ஜூன் 14th காலை 11:54 கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கி அது 17ஆம் தேதி விடியற்காலை 12:35 வரை, அதாவது 16ஆம் தேதி ராத்திரி 17ஆம் தேதி விடியற்காலை 12:35 வரை கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசி நண்பர்கள் இந்த வாரத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் எங்கே கிளம்பி போகிறதா இருந்தாலும், அதாவது சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு கிளம்பி போகிறதா இருந்தாலும் சரி, சந்திராஷ்டமத்துக்கு முந்தின 2 நாட்கள், அதாவது முந்தின 2 நாட்களுக்கு முன்னாடி, அதாவது 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது, அதுக்கு முன்னாடி 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது பசுமாட்டுக்கு வாழைப்பழத்தை கொடுத்துட்டோ இல்லை வேர்க்கடலை பர்பியை கொடுத்துட்டோ கிளம்புங்க. உங்களுக்கு காரிய சக்ஸஸ் ஏற்படும். அனாவசியமான அபவாத பெயரிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு இது உதவிகரமாக இருக்கும். இனி இந்த வாரத்திற்கு உண்டான உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷராசி. அன்பிற்குரிய மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வாரம். எதனால் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 3, 4, 5, 6 ஆகிய இடங்களில் வளர்பிறை சந்திரன் ட்ராவல் பண்ண போகிறாரு. பொதுவாக ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வளர்பிறை சந்திரன் சந்தோஷத்தை தரும், தேய்பிறை சந்திரன் அலைச்சலையும் மன உளைச்சலையும் தரும். ஆனால் இது உங்களுடைய ஜாதகத்தில் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் இன்னும் நற்பலன்கள் அதிகரிக்கும். தேய்பிறை சந்திரனாக இருந்தால் இந்த வளர்பிறை சந்திரன் காலத்தில் குறைவற்ற சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனால் அதிக அபரிமிதமான சந்தோஷத்தை கொடுக்காது. அதே உங்கள் ஜாதகத்தில் தேய்பிறை சந்திரன் இருந்து இங்கே கோச்சார ரீதியாகவும் தேய்பிறை சந்திரன் இருந்தால் நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி நண்பர்களுக்கு நற்பலன்கள் அபரிமிதமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக
குடும்பத்தில் சந்தோஷம், உறவினர்களின் வருகை ஏற்படுகின்ற வாய்ப்புகள், உறவுகளை சந்திக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், உங்கள் வீட்டில் திருமண வயதில் இருந்தால், குழந்தைகள் இருந்தால் திருமண பேச்சுவார்த்தைகள், உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுதல், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற வயசானவங்களுடைய சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம் போன்ற நிகழ்வுகளை பற்றிய பேச்சுவார்த்தைகள், குடும்பத்தில் புதிய உறவுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள், அதாவது குழந்தை பாக்கியம் ஏற்படுதல், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் இந்த வாரத்தில் நடக்க போகிறது. அதுவும் வார கடைசியில் பார்த்திங்கன்னா கடன் வாங்கி சொந்த வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நல்ல வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷம் மட்டும் இல்லைங்க, குடும்பத்தில் அடுத்த லெவலுக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தை உயர்த்தி கொண்டு போவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால இந்த வாரம் உங்களுக்கு வளர்ச்சியை தருகின்ற வாரம். இதில் செவ்வாய், ராசிநாதன் செவ்வாய் ராசியில் இருக்கார். அதனால் உங்களுக்கு ஏதாவது முன்கோபம் வருமா அப்படின்னா கண்டிப்பாக முன்கோபம் வரும். குறிப்பாக உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வயிற்று பகுதி, மேல் வயிற்று பகுதியில் அஜீரண கோளாறு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், நெஞ்செரிச்சல் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அது சம்மந்தப்பட்ட மருத்துவ உதவிகள் தேவைப்படும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்கு கால் முட்டி பகுதியில், இடுப்பு பகுதியில் ஏதாவது சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு பெரிய கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் உறவுகளின் வருகை காரணமாக உங்களுக்கு உடல் உழைப்பு ஜாஸ்தியாகும். அதனால் உடம்பில் அசதித்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் உங்களை தாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அதை மட்டும் கொஞ்சம், அதாவது ஹெல்த்தை பாதுகாத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரத்தில் உங்களை விட அதிர்ஷ்டசாலி யாரும் கிடையாது. அப்பேற்பட்ட யோகமான காலம். பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த வாரம் அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. சொந்தமாக நிலம் வாங்கிறதுக்கோ, பூமி வாங்கிறதுக்கோ, வீடு வாங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வருது. ஆனால் அதுக்கு உண்டான கௌரவத்தை, அதாவது நல்ல கௌரவமான இடத்துல அந்த இடத்த வாங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு குடும்பத்தில் அனுகூலமான சிச்சுவேஷன் இருக்குது. படிக்கிற ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு நல்ல மார்க் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். மொத்தத்தில் இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் வேலை தேடுபவர்களுக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கும் அனுகூல பலன்களை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால இந்த வாரத்தில் உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தால் நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். காராம் பசுமாட்டுக்கு நீங்கள் போகும்பொழுது அகத்திக்கீரையை கொடுத்துட்டு உங்கள் வேலையை பாருங்கள். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு வெற்றி உங்களை தேடி வரும், தடைகள் விலகும். ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடம் வரைக்கும் சந்திரன் டிராவல் பண்ண போகிறாரு. வளர்பிறை சந்திரன் வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கார். வியாபாரத்தில் வளர்ச்சி, குழந்தைகளின் படிப்பில் வளர்ச்சி, குழந்தைகளின் திருமணம் சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சி, நீங்கள் யாருக்காவது உதவி பண்ணணும்னு நினச்சா அதுலேயும் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பண உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதுவும் சமூக சேவை பண்ணுறவங்க, அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் அமோகமான பலன்கள் ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் ஒரு 4 வீட்டிலேருந்து உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது குடும்பத்தில் சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடிய யோகம் ஏற்படும். இந்த வாரத்தில் புதன், சூரியன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால இந்த வாரத்தில் உங்களுக்கு 12, 14, 15 ஆகிய நாட்களில் தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் வருமானம் அதிகரிக்கிறது மட்டுமல்லாமல் உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்காக வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு இந்த வாரம் பெரிய வளர்ச்சி இருக்குது. அகலக்கால் வைக்க வேண்டாம். நீங்கள் காலை தூக்கி வச்சா போதும், பூமியை அதுக்கேற்ற மாதிரி நவுந்துக்கும். உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கேற்ற மாதிரி அந்த இடம் நகர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய கால் அகலக்கால் இல்லை, அதுக்கும் மேலே ஒரு 4 கண்டம் தாண்டி வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது. அப்பேற்பட்ட அமோகமான வளர்ச்சி உள்ள வாரமாக இருக்கும். வேலை தேடிக்கொண்டிருக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு கடின உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை, அதுக்கேற்றாற் போல உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு முதலீடுகள் செய்வதற்குண்டான யோகம் ஏற்படும். அதுவும் வியாபாரத்தில் இருக்கிறவங்க, அதாவது மீடியா சம்மந்தப்பட்ட தொழில், அதுக்கப்புறமா பெண்கள் சார்ந்த பொருட்களை வாங்கி விற்பவர்கள், ஸ்கூல் ப்ராடக்ட்ஸ், குழந்தைகளுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்கி விற்கிறவங்க, இரும்பு சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அமோகமான வளர்ச்சி இருக்குது. அதே சமயம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை கைப்பற்றி
அதன் மூலமாக பெரிய மனிதர்களின் நட்பை பெறுவதற்குண்டான யோகத்தை இந்த வார கடைசியில் சந்திரன் கன்னிராசியில் இருக்கக்கூடிய நாட்களில் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அந்த நாட்களில் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறது மட்டும் இல்லாமல் அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் ராசியில் குரு இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமண தடைகள் இருப்பவர்களுக்கு திருமண தடைகள் விலகுதல், மனசுக்கு பிடித்தவர்களால் ஆதாயம் ஏற்படுதல், தந்தை வழியில் உதவிகள் கிடைப்பது, தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுவது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறது மட்டும் இல்லாமல் உத்தியோக ரீதியாக வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய ஏறுமுகம் கொண்ட வாரமாக இருக்கிறதுனால நீங்கள் ஆறுமுகத்தை வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களுடைய தடைகள் விலகி, உங்களுடைய சங்கடங்கள் விலகி, மன நிம்மதியும் நல்ல முன்னேற்றமும் ஏற்படுறதுக்கு அந்த ஆறுமுகன் துணை இருப்பான். அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றி கனிகளை பறிப்பதற்கு அவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை. முதல்ல உங்களுடைய தந்தைக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தாயாருக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்களை அழகுபடுத்தி கொள்வதற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளுக்காக அவர்களின் மேல் படிப்புக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், வண்டி வாகன வகையில் மாற்றத்தை செய்வதற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட செலவு, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 வாரமாகவே செலவு இருந்திருக்கும். இந்த வாரத்தில் செலவுகள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ராசிக்குள்ள புதன், சுக்கிரன், சூரியன் கிரக சேர்க்கை ஏற்பட போகிறது. இந்த வாரத்திலேருந்து 15ஆம் தேதிக்கு மேலே இந்த 3 கிரக சேர்க்கை உங்கள் ராசிக்குள்ளே ஏற்படுறதுனால உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு முக்கிய புள்ளியாக கருதப்படுவீர்கள். உங்களுடைய உறவுகள் மத்தியில் நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாக ஃபீல் பண்ணுவீங்க. அதற்கு உண்டான உதவிகளையும் நீங்கள் செய்வீர்கள். அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல பாக்யாதிபதி இருக்கிறது உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. எதிர்ப்புகள் குறைந்து வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான செலவுகள் குறையிறதுனால குடும்பத்தில் சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதாவது 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் பிரச்சனைகள், கடன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. அதற்கேற்றாற் போல் உங்களுக்கு வருமானமும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் சம்பந்தப்பட்ட காரியங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும். நீங்கள் வெளிநாட்டுக்கு முயற்சித்து கொண்டு இருக்கிறீர்கள், ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ணுறேன், எனக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த மாதத்துலேருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சக்ஸஸை கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். என்ன இது வரதுனால மேல் அதிகாரிகளுடைய நட்பை பெறுவதன் மூலமாக உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்டெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பாராமுகமாக நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களுக்காக செலவுகள் செஞ்சீங்கன்னா அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதன் மூலமாக உங்களுக்கு நண்பர்களின் உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் பாராமுகமாக இருக்கிறத தவிர்க்கணும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றல் நன்றாக இருந்தாலும் செய்யக்கூடிய காரியங்களில் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது, அதாவது கெமிக்கல் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இல்லை ஃபிசிக்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருந்ததுன்னா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், இந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை செய்யும் பொழுதெல்லாம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. இந்த ராசியில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுக்கு சிக்கல்கள் தீருகின்ற வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். அதற்கேற்றாற் போல ராகு இருக்கார். இதனால் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு, வெளியூர் பிரயாணம் போன்ற விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். பதவி உயர்வினால் உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் இருக்குது. லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் சனி பார்வையில் இருக்கிறதுனால அந்த லாபங்கள் பெருகினாலும் அது உங்கள் கைக்கு வருவதில் தாமதம் ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. மொத்தத்தில் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வாரம். அலைச்சலை தந்தாலும் அது வளர்ச்சியை தரும். அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், பிரார்த்தனை அப்படின்னு கேட்டால் பெருமாளை வழிபடுங்கள். அதுவும் எந்த பெருமாளை வழிபடணும் அப்படின்னு கேட்டால்
நின்ற கோலத்தில் இருக்கும், அதாவது உதவிக்கு தயாராக இருக்கக்கூடிய பெருமாளை வழிபடுங்கள். உங்களுக்கு அனைத்து உதவிகளும் அந்த பரந்தாமன் ஏற்படுத்தி கொடுத்து காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார். கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்களுக்கு, ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் இருக்கும். வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள், உங்களுடைய தந்தைக்காக செலவுகள், உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவுகள், உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோருக்கான செலவுகள், இப்படி ஏதாவது ஒரு செலவு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அதாவது ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2 மணி வரைக்கும். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2 மணிக்கு சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. இதனால் உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனத்தெளிவு மட்டும் இல்லை, தெம்பும் தைரியமும் ஒரு என்கரேஜிங் ஃபேக்டர் உங்கள்கிட்ட வரப்போகிறது. அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும், இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் வரதுலேருந்து இந்த வார கடைசி வரைக்கும், அதாவது 9ஆம் தேதியிலேருந்து வார கடைசி வரைக்கும் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. பண வருமானம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துட்டே இருக்கும். உங்களுடைய அலுவலக ரீதியாக பண வருமானம், தொழில் ரீதியான வருமானம், உத்தியோக ரீதியான வருமானம், தந்தையிடமிருந்து வர வேண்டிய பழைய பாக்கிகள், உங்களுடைய கடன்காரர்களிடமிருந்து வர வேண்டிய பழைய பாக்கிகள், இப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கலெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை உங்களுக்கு எதிராக திருப்புறதுக்கு சிலர் முயற்சி செய்வார்கள். நண்பர்கள் மத்தியில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தாலும் போதும். அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது போல் குடும்ப விஷயத்திலும் தலையிடாமல் இருக்கிறது, அடுத்தவங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். தொழில் ரீதியாக சற்று முரண்பட்ட கருத்துக்கள் உள்ள நபர்களால் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படும். ஏன்னா 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் பதட்டம் சூழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் குறிப்பாக உங்கள் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. வண்டி வாகன வகையில் எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா அது உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா செவ்வாய் 4ஆம் வீட்டுக்கு செவ்வாயின் பார்வை இருக்குது. 4ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் இந்த வாரத்தில் 12ஆம் தேதி அன்னைக்கு விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ உங்களுக்கு வண்டி வாகனம் வீடு வகையில், தாயாரின் வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ செலவுகள் ஏற்படும். வண்டி எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வண்டியை நிறுத்திட்டு போகிறீங்கன்னா பார்க்கிங்கில் எங்கேயாவது யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க, இல்லை ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயத்தில் மட்டும் வெளியில் இருக்கும்பொழுது மட்டும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பண வருமானத்தில் தொய்வுகள் இருக்காது. ஆனால் பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது. அதே சமயம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மெத்தன போக்கை கடைபிடிக்காமல் இருப்பது நல்லது. படிக்கின்ற குழந்தைகளுக்கு இந்த வாரம் அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மார்க்கை விட நீங்கள் ஒரு 80% எதிர்பார்க்குறீங்கன்னா அங்கே மார்க் வர்றது 95% வரும். அதாவது யாருமே எதிர்பார்க்காத விஷயம். உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவே உங்களை எதிர்பார்க்க மாட்டாங்க. என் பையன் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணாலே பெரிய விஷயம் சார்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பெரிய ரெக்கார்டு க்ரியேட் பண்ணக்கூடிய யோகம் இருக்குது. இதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்கள் குடும்பத்திலும் மட்டுமல்லாமல் உங்களுடைய வெளி வட்டார தொடர்புகளிலும் உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. யோகாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல பலனை ஏற்படுத்துகின்றது. அதே சமயம் விரயஸ்தானத்துக்கு 3 கிரகங்களின் பெயர்ச்சி ஏற்படுறதுனால இந்த வாரத்திலேருந்து உங்களுடைய வெளியூர் பிரயாணங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா யூ ஹாவ் டு ட்ராவல் அ லாட். அரசாங்க வகையிலையோ இல்லை உங்களுடைய தொழில் வகையிலையோ வெளியூர் பிரயாணங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பூமி சார்ந்த செலவுகள் ஏற்படும். ஏன்னா செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. பூமி வாங்கணும், இல்லாட்டி பூமியை செம்மைப்படுத்துவதற்காக செலவுகள் பண்ணணும். ஸோ இது விவசாயத்துக்கும் பொருந்தும். நீங்கள் வீடு கட்டி கொடுக்கக்கூடிய தொழில் பண்ணாலும் சரி, இல்லை பூமி சார்ந்த எந்த தொழில் பண்ணாலும் சரி, உங்களுக்கு பூமி சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் உண்டான பரிகாரம் எதை பண்ணினா உங்களுக்கு நல்லது நடக்கும்னா, குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள். அனைத்தும் குருமயமாக இருந்து உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். குரு வழிபாடு செய்வது மட்டுமல்லாமல் உங்களுடைய டீச்சர்ஸ் யார் உங்களுக்கு கிளாஸ் எடுத்தாங்களோ அவங்கள போய் பாருங்கள். அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் படித்த ஸ்கூல் ஏதாவது, அந்த ஸ்கூலில் ஏதாவது தேவை இருந்ததுன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாங்கி கொடுங்க. இதை தவிர வேறு எந்த பரிகாரமும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தாது. சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்திலேருந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடத்துல சனி, அந்த சனியின் பார்வையில் 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால
தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை, தந்தை வழி உறவினர்கள், உங்களுடைய மூத்த சகோதரர்கள் போன்றவர்களால் மன உளைச்சல் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. உங்கள் சொந்தக்காரங்க, அப்பா வழி சொந்தம் இல்லை உங்களுடைய பங்காளிகள் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துவார்கள். உங்கள் பேரில் ஏதோ ஒரு தப்புக்கு, யாரோ பண்ணின தப்புக்கு உங்கள் பேரில் வழக்கு தொடுத்து பங்காளி சண்டையை ஆரம்பித்து வச்சுருவாங்க. உங்களுக்கு அது பிடிவாத குணத்தை ஏற்படுத்தும். அந்த பிடிவாத குணத்தை விட்டொழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா சனி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிடிவாதம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அதே சமயம் உங்கள் ஆரோக்கிய விஷயம், அதாவது தலைப்பகுதியில் இடது பக்க தலைப்பகுதியில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒன்றா காது வலி, இல்லை பல்லு வலி, இல்லை பல்லு பிடுங்குற மாதிரி இருக்கும், சொத்த பல்லு, இந்த மாதிரி சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன ஒரு செலவு எப்போ ஏற்படும்னா, சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். ஆனால் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுதும் 2ஆம் இடத்திற்கும் சந்திரன் பயிற்சியாகும் பொழுதும் உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வளர்பிறை சந்திரன் அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் உறவுகளின் வருகை ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படாத வகையில் நண்பர்களும் உறவினர்களும் உங்களுடைய நன்மைக்கு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மொத்தத்தில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற வகையில் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு அரசாங்க வகையில், எதிர்பாலின நபர்களின் வகையில், சோஷியல் மீடியா வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புதன் லாபஸ்தானத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. அதனால் சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு வியாபார வளர்ச்சிக்கான முயற்சிகள் வெற்றியை தரும். இந்த யூடியூப் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க, யூடியூப்பில் கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அமோகமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே இது சார் தனக்கே சொல்லிக்கிறாருன்னு சொல்லாதீங்க. நான் எந்த ராசிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறது இல்லை, இந்த ராசி கிடையாது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதற்கேற்றாற் போல் செலவுகளும் வருகின்ற வகையில் இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் யாரையும் நம்பாதீங்க. நீங்களே டைரெக்டாக இறங்கி வேலை பண்ணினீங்கன்னா வழக்கில் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கும் யோகம் இருக்கிறதுனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு, பதவி சார்ந்த தேவைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு, பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வார கடைசி இருக்கும். அதனால் வார ஆரம்பத்தில் செலவுகள் இருக்கும், வார கடைசியில் வருமானம் மட்டுமல்லாமல் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால் 2 பரிகாரம் பண்ணணும். ஃபஸ்ட்டு பரிகாரம், விநாயகர் வழிபாடு தினமும் பண்ணணும். பெண்களாக இருந்தால் விநாயகருடைய மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. ஆண்களாக இருந்தால் தோற்பீகரணம் போட வேண்டும். தோப்பு கரணம்னு சொல்லுவோம். அதை ஃபாரினில் சூப்பர் பிரெயின் யோகான்னு சொல்லுவாங்க. இந்த சூப்பர் பிரெயின் யோகாவோ இல்லை தோப்பு கரணமோ தோற்பீகரணமோ ஆண்கள் மட்டும்தான் போட வேண்டும், பெண்கள் போடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அதை சொல்லும்போதும் உடனே சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நாங்கள் பண்ணலாமா சார் அப்படின்ட்டு. பெண்களுடைய ஆரோக்கியம் கருதி தான் இதை சொல்கிறேனே தவிர பெண்களை இழிவுபடுத்தணுன்ட்டு எனக்கு எண்ணம் கிடையாது. ஏன்னா பெண்கள் இல்லை அப்படின்னா ஆண் வர்க்கமே இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி விநாயகர் வழிபாடு செய்வது மட்டுமல்லாமல் விநாயகர் அகவல் படிங்க. விநாயகர் அகவல் அதர்வசீர்ஷ மந்திரம் இருக்குது. இது 2ஐயும் சொல்லிவிட்டு கூடவே நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், ஸ்வர்ண கபிலான்ட்டு ஒரு வகை மாடு இருக்குது. கபிலா வகை மாடுகள், இது கர்நாடகா ரீஜன்லேருந்து இருக்கக்கூடிய மாடுகள். அந்த மாடுகளை தான் ஸ்ரீரங்கம் போன்ற பெரிய பெரிய கோயில்களில் அந்த தெய்வத்தினுடைய சன்னிதானத்துக்குள்ளே வர வரைக்கும் போயிட்டு தரிசனம் அதாவது பெருமாளே அந்த மாடுகளை தான் தரிசனம் பண்ணுவார் ஃபஸ்ட்டு. அந்த மாட்டு வகைகளுக்கு நீங்கள் புல் கொடுத்து வர வேண்டும். அந்த மாட்டு வகைகளுக்கு அதனுடைய ஆகாரத்திற்கு உதவிகள் செய்து வர வேண்டும். இது நீங்கள் தேடுங்க. ஏன்னா எந்த வகை மாடுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம நாட்டையும் நம்மையும் காப்பாற்றிக்கிறதுக்கு அந்த கோமாதாக்கள் உதவிகரமாக இருப்பார்கள். கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தசம, லாப, விரய மற்றும் ராசிக்குள்ளே சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. 10, 11, 12, 1 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நாட்களான 11 முதல் 14 வரை இந்த நாட்கள் மட்டும் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துதோ இல்லையோ சந்தோஷத்திற்காக வெளியூர் பிரயாணங்களை ஏற்படுத்தும். நீங்கள் வெளியூரில் இருந்தீங்கன்னா வெளியூர்லேருந்து திருப்பி சொந்த ஊருக்கு வரத்துக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. ஸோ இந்த ட்ராவல் நடக்கக்கூடிய நாட்கள் 11ஆம் தேதி ராத்திரியிலேருந்து 14ஆம் தேதி காத்தால வரைக்கும்.
இதன் மூலமாக உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது சுப விரயம், சந்தோஷமான விரயம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் அமைவதற்குண்டான யோகம், வேலை கிடைப்பதற்குண்டான யோகம், உத்தியோகத்தில் அமருவதற்குண்டான யோகம், உத்தியோகம் சார்ந்த வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுகின்ற யோகம், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வில்லங்கம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. அஃபிஷியலாக எல்லாமே நல்லதாக சார் இருக்குது. ஆனால் நீங்கள் சர்க்காஸ்டிக்காக சில வார்த்தைகள் கமெண்ட் கொடுக்குறீங்கல்ல, இந்த கமெண்ட்டு கொடுக்கும்பொழுது அடுத்தவங்களுடைய மனசை காயப்படுத்துமா அப்படிங்கிறத முன் யோசனை செய்துவிட்டு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் அவசரப்பட்டு நீங்கள் சர்க்காஸ்டிக்காக இல்லை தான் தோன்றித்தனமாக நீங்கள் வார்த்தையை விடுறதுனால உங்கள் பேரில் இருக்கிற நன்மதிப்பு குறையிறதுக்கும் உங்கள் பேரில் காழ்ப்புணர்ச்சியை வளர்த்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் அனாவசியமான எதிரிகளின் குறுக்கீடு இருக்குது. எதிரிகள்னு சொன்னாலே உங்களுடைய மாமனார், மாமியார், நாத்தனார் மட்டுமல்லைங்க, உங்களுடைய பங்காளிகள், ஏன் உங்கள் அண்ணன் ஒய்ஃபு, அண்ணி இவங்க அண்ணி வகைராக்கள் கூட உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. நம்ம நினச்சிட்ருப்போம் நம்ம வீட்டுக்காரங்களாம் சப்போர்ட் பண்ணுவாங்க, மாமனார் மாமியார் வீட்டுக்காரங்க தொல்லை கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருமே அகைன்ஸ்டாக தான் பேச போகிறாங்க. அவசரப்பட்டு யாரையும் நம்பி யாரை பற்றியும் பேசிடாதீங்க. ஏன்னா நீங்கள் விடக்கூடிய லூஸ் டாக்ஸ் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குழந்தைகள் ஸ்தானமான 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது. லாபஸ்தானமான 9ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக குழந்தைகள் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் கன்னிராசிக்கு மாற்றங்களை தரக்கூடிய யோகம் ஏற்படும். பூமி தொடர்பான முதலீடு செய்வதற்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆனால் அந்த பூமியில் முதலீடு செய்யும் பொழுது ஒரு தடவைக்கு 4 தடவை விசாரிச்சுட்டு செயல்படுறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் கிராமத்தில் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராம தேவதை எதுவோ அதை வழிபாடு செய்யுங்கள். அதை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி ஏற்படும். அப்படி சப்போஸ் அந்த கிராம தேவதை தெரியல அப்படின்னு சொன்னால் அந்த கிராமத்தில் அருவாள் வச்சுண்டு உக்கிரமாக இருக்கக்கூடிய எந்த தெய்வமாக இருந்தாலும் அதை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு மன அமைதியும் எதிரிகளிடமிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்குண்டான யோகமும் ஏற்படும், மன அமைதி ஏற்படும். துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, உங்களுடைய 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்திலேருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால அலைச்சல் இருந்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட உங்களால் நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியாது. உறவுகளின் சந்திப்பு நிகழக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக சிலர் பேசிகிட்டு இருக்காங்க. அது இன்க்ளூட்ஸ் யுவர் ஒய்ஃப் ஆல்சோ ஆர் யுவர் ஹஸ்பண்ட் ஆல்சோ. உங்களுடைய வாழ்க்கை துணை கூட உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பட் என்ன ஒரு நல்ல விஷயம்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கிற மாதிரி தான் இருக்குது. அதே சமயம் தசம, லாப மற்றும் விரயஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுகின்ற 9ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை உண்டான நாட்களில் உங்களுக்கு சுபமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள், டிராவல் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளும் பூர்த்தியாகக்கூடிய வகையில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய சூழ்நிலை, குழந்தைகளுடைய எதிர்கால வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதற்கு உண்டான தடுமாற்றங்களிலிருந்து விடுதலை ஏற்படுறது. அதாவது குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறது, குழந்தைகளுடைய திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்துறது. கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டால், அந்த கடன் சுப செலவுகளுக்கு உண்டான செலவுகளாக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துக்கு செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்காரு. 7ஆம் இடத்துக்கு செவ்வாய் சம்மந்தப்பட்டு உங்கள் ராசியை பார்க்குறாரு, உங்களுடைய தசமஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்டலாம் உங்களுக்கு முன்கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க உங்ககிட்ட கோபத்தை வெளிப்படுத்தி உங்களுடைய அஃபிஷியல் என்விரான்மெண்ட்டை ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள். ஆனால் இந்த வாரத்தில் அந்த நிம்மதி இருக்காது. நிம்மதி சங்கடப்படாது. ஏன் காரணம்னு கேட்டால், தசமஸ்தானத்தில் சந்திரன் வருகின்ற பொழுது செவ்வாயின் பார்வையில் இருப்பார். அதாவது என்றைக்குன்னு கேட்டேன்னா 9 முதல் 11ஆம் தேதி, ஜூன் 9 முதல் 11ஆம் தேதி வரை
செவ்வாயின் பார்வையில் சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் உங்கள் அறிவை பயன்படுத்துவார்கள் உங்களுடன் பணியாற்றுபவர்கள். உங்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்படுவாங்க. ஆனால் உங்களையே கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, உங்களையே திட்டி தரக்குறைவாக பேசுகிறதுலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு எதிர்ப்புகள் விளக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன், புதன், செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்கள், முதல்ல சுக்கிரன், அடுத்தது புதன், அப்புறம் சூரியன், இந்த 3 கிரகங்களும் பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு தடைகள் விலகக்கூடிய சந்தோஷமான செய்திகள் வரும். வியாபார ரீதியாக மட்டுமல்லாமல் உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இதுநாள் வரை இருந்த கவலைகள் விலகும். குழந்தைகளை பற்றிய நல்ல செய்திகள் வருவதன் மூலமாக மன அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய வாரமாக இருந்தாலும் வார கடைசியில் உங்களுக்கு அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக ஆன்மீக நாட்டம் காரணமாக கோயில் குளங்களுக்கு சென்று வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். ஆன்மீக நாட்டம் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது சுமங்கலி பிரார்த்தனை, ஏதாவது பிரார்த்தனைகள் விடுபட்டு போயிருந்தால் அந்த பிரார்த்தனைகளை செலுத்துவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி நண்பர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அன்னையின் அருளை போற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அன்னை அப்படின்னு சொன்னால் அம்பாளை வணங்கி வாருங்கள், துர்க்கையை வணங்கி வாருங்கள். ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அந்த செவ்வாய்க்கு அதிபதியான முருகனை வழிபடலாம். ஆனால் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு முருகனின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அன்னையின் வழிபாட்டை செய்வதன் மூலமாக துர்கா சப்த ஸ்லோகியை வழிபடுங்கள். துர்க்கைக்கு உண்டான மந்திரங்களை சொல்லுங்கள். லலிதா சகஸ்ரநாம பாராயணத்தை செய்யுங்கள். உங்களுக்கு மன அமைதி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் முருகனின் அருளும் உங்களுக்கு சேர்த்து கிடைக்கும். விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பம், அதாவது 9ஆம் தேதி மதியம் 2:07 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. மத்தியானம் 2 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. முன்கோபத்தை தவிர்ப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சனி பார்வையில் 6ஆம் இடத்துல இருக்கார். அதனால் யாருக்கிட்டையாவது கோவப்படுவீங்க. உங்கள் அம்மாக்கிட்டேயோ, உங்கள் அப்பாக்கிட்டேயோ, அண்ணன் தம்பிக்கிட்டேயோ, அக்கா தங்கிட்டேயோ, அக்கம் பக்கத்தினரிடமோ. நீங்கள் ரோட்டில் போனால் எவனாவது பக்கத்தில் எவனாவது ஃபாஸ்ட்டாக வண்டியில் போனால் கூட அவன்கிட்ட சண்டை போடுவீங்க. அந்த அளவுக்கு கோபம் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். இதில் சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனால் சிக்கல் எப்போ வருதுன்னா 12ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு, 14ஆம் தேதி அன்னைக்கு புதன் பயிற்சி ஆகிறாரு, சூரியன் 15ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இதனால் என்ன பலன்னா வருமானம் வரும். ஆனால் வருமானம் வரத்துக்காக நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கு, அது எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. அரசு அதிகாரிகளிடம் மோதல் போக்கை கடைபிடிப்பீர்கள். அதனால் இந்த வாரம் 15ஆம் தேதிக்கு மேலே, அதாவது ஆனி மாதத்தில் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி, குறிப்பாக அரசாங்க அதிகாரிகள்கிட்டையோ அல்ல அரசு சார்ந்த கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பண்ணுறவங்ககிட்டையோ மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருக்க முயற்சி பண்ணுறது நல்லது. எடுத்தறிஞ்சு பேசுகிறத நிறுத்துறது நல்லது. சர்க்காஸ்டிக் கமெண்ட்ஸ் கொடுக்கறது, அடுத்தவங்களை கீழ்த்தரமாக பேசுகிறதெல்லாம் தவிர்த்திடுங்கள். இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 9, 10, 8, 9, 10, 11 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணுறதுனால இந்த 9ஆம் இடத்துல சந்திரன் பயிற்சியாகின்ற 9ஆம் தேதி முதல் ஜூன் 9 முதல் ஜூன் 17 வரை உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அந்த நற்பலன்களை கெடுக்கும் விதமாக உங்கள் வார்த்தைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் எதிர்ப்புகள், நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு எதிர்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் நீங்கள் யாரை மதிக்கிறீங்களோ அவங்ககிட்டேருந்து உங்களுக்கு நல்ல அட்வைஸ் வந்ததுன்னா அதை கேட்டு நடக்கிறது நல்லது. உங்களுடைய நண்பர்கள் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். வேலை விஷயமாக உங்கள் நண்பர்கள் இந்த வேலையை எடுத்து ட்ரை பண்ணண்டா அப்படின்னு சொன்னாங்கன்னா தைரியமாக எடுத்து இறங்கி வேலை பண்ணுங்கள். அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா ஏதோ காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்கிற நம்பிக்கை வேணும். நண்பனை, உற்ற நண்பன் உங்களுக்கு நல்லவனாக இருக்கணும். அந்த நண்பன் ஒழுங்காக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்க சொல்கிறத கேளுங்க. அவங்க சொல்கிறது உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமிக்காரகன் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால பூமி விஷயமாக எந்த முயற்சி எடுத்தாலும் மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் பூமி அடமான வச்சு கடன் வாங்கலான்னு போனால் அதுவும் இழுத்தடிப்பு தான் நடக்குமே தவிர அதுக்கு செலவு பண்ணுவீங்க. பட்டா வாங்கணும், சிட்டா வாங்கணும், அடங்கல் வாங்கணும்,
அதுக்கப்புறமா அந்த அந்த நிலத்தை வந்து அவங்க பேரில் அது பேர் என்ன மார்ட்கேஜ் பண்ணோம். இப்படி எல்லா விஷயம் பண்ணிவிட்டு கடைசியில் எல்லா செலவும் பண்ணினதுக்கப்புறம் இல்லை இது இதில் வந்து அக்ரிமெண்ட்டில் ஒரு பேர் இருக்குது, இதில் ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதாவது என்னென்னா, பூமி தொடர்பான விஷயம் உங்களுக்கு இழுபறி நிலைமையை ஏற்படுத்தும். நீங்கள் பூமியை விற்கலான்னு போனால் அந்த பூமியை யாரும் வாங்குறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. ஆனால் பேசுகிறதுனமோ அது வந்து 50 லட்சம் போகும், 60 லட்சம் போகும், 1 கோடி போகும்னு சொல்லுவாங்க. ஆனால் போய் விற்கணும்னு போனால் தான் வாய்ப்பாளர் தான் கல்யாணம் தெரியும்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி போனதுக்கப்புறம் தான் தெரியும் அது இந்த விலைக்கு போனாலும் இப்போதைக்கு விற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பூமி தொடர்பான விஷயமும் தாயார் தொடர்பான ஆரோக்கிய விஷயமும் உங்களுக்கு இழுபறி நிலைமையை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பரிகாரம், விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்குள்ள பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அதுக்கப்புறமா முருகன் வழிபாடு செய்யுங்கள். முருகனின் அருள் உங்களுக்கு கோபத்தை குறைப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். வீண் வம்பு வழக்குகளில் சிக்காமல் இருப்பதற்கு அந்த முருகனின் அருள் தேவை. இந்த முருகனை மட்டும் இல்லைங்க, ஆஞ்சநேயரையும் சேர்த்து வழிபடுங்க. உங்களுக்கு மன அமைதி ஏற்படும். தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷமாக இருப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஆகிய நாட்கள் உங்களுக்கு மன உளைச்சலை தரக்கூடிய செய்திகள் வரும். அதாவது என்னென்னா, உங்கள் மனசு உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது. தடுமாற்றத்தை சந்திக்கக்கூடிய யோகம் இருக்குது. தடுமாற்றத்தின் காரணமாக தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். அவங்க கொஞ்சம் எதிர்மறையாக பேசுவாங்க, எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க, ஈகோயிஸ்டிக்காக பேசுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், 15ஆம் தேதி சூரியன் அந்த இடத்துக்கு வராரு, 12ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரன் அந்த இடத்துக்கு வராரு, 14ஆம் தேதி புதன் அந்த இடத்துக்கு வராரு. இந்த 3 கிரகங்களும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. ஆனால் 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால நட்பு வட்டத்திடமோ, உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற அக்கம் பக்கத்தினரிடமோ, சக பணியாளர்களிடமோ உங்களுக்கு மன வேறுபாடு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கிட்டையும் உங்களுக்கு இந்த வாரம் ஒத்து போகாது. நீங்கள் எது சொன்னாலும் அவங்க எதிர்த்து பேசுவாங்க, அவங்க எது சொன்னாலும் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. இதனால் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, வியாபாரம் சார்ந்த வழக்குகளில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யாரை நம்பியும் நீங்கள் செயல்படக்கூடாது. எனக்கு நானே கதி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்கி வேலை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது. பெரிய மனிதர்கள், அரசாங்க வகையில் பெரிய மனிதர்கள், அரசியல் துறை சார்ந்த பெரிய மனிதர்களின் உதவியை நாடினால் இழுபறி நிலைமை ஏற்படும். அவங்க தங்களுடைய ஈகோயிஸ்டிக் கேரக்டர் காமிப்பாங்க. அதே சமயம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சந்திரன் தசமஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு வார கடைசியில் 14ஆம் தேதியிலேருந்து. இந்த டைமில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கோ, இஷ்ட தெய்வ வழிபாடு செய்கிறதுக்கோ, இல்லை மலை மீது இருக்கும் தெய்வங்களை தரிசனம் செய்வதற்கோ வாய்ப்பு இருக்குது. ஒன்றுமே இல்லையா, எங்கேயாவது ஒரு ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரத்துக்கு ஒரு 24 ஹவர்ஸில் எங்கேயாவது போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதன் மூலமாக இந்த வார கடைசியில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மனசுக்குள்ளார தெய்வ நம்பிக்கையை அதிகப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலை அமையும். அதாவது என்னையும் மீறி சில விஷயம் நடக்குதுன்னு சொல்லுவீங்கள்ல, என்னுடைய சக்திக்கு மீறி சில விஷயங்கள் நடக்குது, அதாவது அந்த தெய்வம் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு எண்ண ஓட்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, எந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அப்படின்னா, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக இருக்கும். ஆனால் திருமணம் நிச்சயிப்பது தள்ளி போகும். அதனால் கொஞ்சம் நிதானமாக பார்த்து பேசுங்க. மனதிற்கு பிடித்தவர்களின் விஷயத்தில் உங்களுடைய மனசில் இருக்கிற காதலை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வரும். அதை சொல்லும் பொழுது கொஞ்சம் டீசெண்டாக சொல்லுங்கள். 10 பேர் இதற்கு அவங்கள சங்கடப்படுத்துகிற மாதிரி சொல்லிடாதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோக ரீதியாக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் சில மனஸ்தாபங்கள் அல்லது தந்தைக்கு அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பித்ருகாரகன்னு சொல்லக்கூடிய சூரியன் 9ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்துக்கு வராரு 15ஆம் தேதி. அந்த 15ஆம் தேதிக்கு மேலே தந்தைக்கு அடிபடுறதுக்கோ இல்லை ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் மருத்துவ உதவிகள் அவருக்கு தேவைப்படும். ஆனால் உயிருக்கு ஆபத்து கிடையாது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டால், சிவசக்தி வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். சிவசக்தி வழிபாடுங்கிறது அன்னையும் பிதாவையும் வணங்குவது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொன்னது போல் பெற்ற தாய் தந்தரையும் வணங்குங்கள், சிவசக்தியையும் வழிபடுங்கள். அதே சமயம் உங்கள் குலதெய்வத்தையும் வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு மன அமைதி ஏற்படும். மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பத்திலேருந்தே சந்தோஷமாக இருப்பீங்க.
சந்திரன் உங்கள் ராசிக்கு 6, 7 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு 11ஆம் தேதி இரவு வரைக்கும். 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள், வாழ்க்கை துணை மூலமான நற்செய்திகள், உங்களுடைய நண்பர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்ப்பது, கடன் பிரச்சனைகளை தீர்ப்பது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பாக்கி இருந்ததுன்னா அது மீண்டும் தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் யாருக்கிட்டையாவது வாயை கொடுத்தீங்கன்னா அது வில்லங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக இந்த மகர ராசியில் பிறந்தவங்க வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதோ அல்லது இரும்பு சார்ந்த பொருட்களை அல்லது நெருப்பு சார்ந்த பொருட்களை ஹேண்டில் பண்ணும் பொழுதோ ஜாக்கிரதையாக இருக்கணும். வீட்டில் கிச்சனில் ஒர்க் பண்ணக்கூடிய குடும்ப தலைவிகள் கூட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து கொண்டு சனியின் 3ஆம் பார்வையில் இருக்கார். சனி 2ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அந்த இடத்துல செவ்வாய் சுகஸ்தானத்துக்கு செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால உங்களுடைய சுகத்தை கெடுக்கக்கூடிய யோகம் இருக்குது. நீங்கள் எப்போவோ ஏதாவது கிரெடிட் கார்டில் பணம் வாங்கிட்டு கட்டாமல் இருந்தீங்கன்னா, இல்லை ஏதாவது பேமெண்ட்டில் டிஃபால்ட்டாக இருந்தீங்கன்னா, அது சம்பந்தமான லீகல் ப்ரொசீடிங்ஸ் உங்களுக்கு பயத்தையும் மனக்குழப்பத்தையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சந்திராஷ்டம காலத்தில் 11லேருந்து 14 உங்களுக்கு மன சங்கடத்தையும் மன போதனை தடுமாற்றமும் ஏற்படும், மன தடுமாற்றத்தையும் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வார கடைசியில் 14லேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது குரு பார்வையில் வர்றதுனால உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக சந்தோஷங்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த ராசியில் பிறந்து வெகு நாட்களாக கடந்த 7 வருஷமாக 8 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கெல்லாம் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நல்ல செய்தி வரும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 9ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சியாகி குரு பார்வையில் வர்றதுனால கஜகேசரி யோகம் ஏற்படுகின்றது. குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால, இந்த குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறது மேலும் ஒரு வளர்ச்சியை தரத்துக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பது, உங்ககிட்ட ஒரு தெளிவை ஏற்படுத்துறதுக்கெல்லாம் வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ மொத்தத்தில் உங்ககிட்ட ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் யூ கேன் ஃபீல். இந்த வாரத்திலேருந்தே உங்களுக்கு பாசிட்டிவ் சேஞ்ச் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த பண உதவிகளை வாங்கி முதல்ல பழைய கடன் அடைங்க. இந்த ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவார், தர்மி கேரக்டரில் நடித்தவர் சொல்லுவார், நாகேஷ் சொல்லுவார், முதல்ல இந்த பால்காரனை கடன் அடைக்கணும் அப்படின்ட்டு. முதல்ல உங்களுடைய சின்ன சின்ன கடன்லாம் அடைக்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும்னா சின்ன கடன்களை அடைச்சிடணும். பெரிய கடன் கஷ்டம், சம்பாதிச்சு அடைச்சிக்கலாம். ஆனால் சின்ன கடனை டெய்லி தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு வீண் அலைச்சல் அல்லது மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த முதல் 2 நாட்கள்லேயே. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. வண்டி வாகன வகையிலோ அல்லது அடுத்தவங்ககிட்ட வண்டி வாங்கிட்டு போகிறதா இருந்தாலோ, கடன் வாங்கிட்டு சார் ஒரு ஷார்ட் டேர்ம் கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் போயிட்டு வந்துடுறேன், இந்த மாதிரி ஒரு 1/2 அன் ஹவரில் வந்துடுறேன், இந்த மாதிரி சொல்லிட்டு போனீங்கன்னா ஒன்றா அந்த வண்டியில் உங்களுக்கு அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது வண்டி காணா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த வண்டியினால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. இது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டால் 11ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதிக்குள்ளே இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் திஸ் வீக். இதில் குரு சாதகமாக இருக்கிறதுனால எப்படிப்பட்ட சிக்கல் வந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் இருந்தாலும் அனாவசியமான விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 6ஆம் இடத்திலிருந்து சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய 3 கிரகங்களின் பார்வை விரயஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால அதனால் உங்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டால், அம்பாளை வணங்குங்கள். மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு பணப்பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் துர்கை வழிபாடு செய்வதன் மூலமாக துர்கா சப்தஸ்லோகி அல்லது துர்கை அஷ்டோத்திரம், துர்கா அஷ்டோத்திரம்னு பேர் இருக்குது, இந்த துர்கா அஷ்டோத்திரத்தை சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத வில்லங்கமான பிரச்சனைகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுதான் பரிகாரம். கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பத்திலேருந்து உங்களுக்கு மன அமைதியான சூழ்நிலைகள் இருக்குது. பிடிவாத குணம் ஜாஸ்தியாகும். முரட்டுத்தனமாக செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முரட்டு பிடிவாதம்னு சொல்லுவாங்க. அந்த முரட்டு பிடிவாதத்தை நீங்கள் பிடிக்கிறதுக்கு உண்டான, அதாவது நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு நிற்பாங்க தெரியுமா, தப்பான விஷயத்த சொன்னால் கூட அது கரெக்டுன்னு சாதிப்பாங்க பாருங்கள். அந்த எண்ணத்தில் தான் இப்போ இருக்கீங்க இந்த வாரத்தில். அது எப்போ வரைக்கும்னா இந்த வாரம் 14ஆம் தேதி வரைக்கும். ஏன்னா 14ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கும் செய்யக்கூடிய செயலுக்கும் சம்பந்தம் இல்லாததுனால அடுத்தவங்களுடைய
ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது 14 முதல் 17 வரை. அதனால் சந்திராஷ்டம காலத்தில் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் வார்த்தையை சொல்லிட்டு தான் சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகள் படிக்கின்ற ஆர்வம் அதிகரித்தாலும் தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சூரியன் புதன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால படிப்பில் ஆர்வம் குறையாது. ஆனால் படிப்பில் ஆர்வம் இருந்தாலும் மற்ற விஷயங்கள் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படுறதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயம் கடன் பிரச்சனைகள் சற்று மீண்டும் தலைதூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் யாருக்கிட்டையாவது கடனை வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி வந்திருப்பீங்க, வெளியூருக்கு வந்திருப்பீங்க, அதாவது எனக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருப்பீங்கள்ல, அவர்களின் கண்ணில் படாமல் பார்த்து கொள்வது நல்லது. ஏன்னா இந்த வாரத்தில் அப்படி ஒரு சிக்கல் வருது. அதாவது உங்களுக்கு கடன் கொடுத்தவங்க உங்களை கையும் களவுமாக பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சற்று பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், கும்பராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால், தினமும் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி விநாயகருக்கு உண்டான விநாயகர் அதர்வ சீர்ஷம், விநாயகர் அகவல் போன்ற மந்திரங்களை பாராயணம் செய்யுங்க. ஏன்னா இது எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு தடங்கள் இல்லாத வாழ்க்கை அமையறதுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களை பாதுகாப்பதற்கு சாயந்தர வேளையில் ஹனுமன் சாலிசா தினமும் சொல்லிட்டு வாங்க. ஹனுமன் சாலிசா சொல்வதன் மூலமாக உங்களுக்கு மனதைரியம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் கண்திருஷ்டி, ஏவல், பில்லி சூனியம் போன்ற விஷயங்களால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படாமல் அந்த அஞ்சனை மைந்தனும் உங்களுக்கு துணையாக இருந்து வழிநடத்துவார். மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 4லேருந்து 7ஆம் இடம் வரைக்கும் சந்திரன் ட்ராவல் பண்ண போகிறாரு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு மனக்கவலைகள் இருக்காது, ஆரோக்கியத்தை பற்றின கவலைகள் இருக்காது. ஆனால் வீட்டில் மட்டும் அனாவசியமாக ஆர்குமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய்க்கு விரைய சனியின் பார்வை. நீங்கள் நிறையா பேசுவீங்க, கொஞ்சம் ஓவராக பேசுகிறதுனால குடும்பத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஆஃபீஸில் போய் பேசலாம் அப்படின்னு போனால் ஆஃபீஸில் இருக்கிறவங்க உங்கள் பேச்சுக்கு எதிர்வாதம் செய்து உங்களுடைய வார்த்தைகளை மழுங்கடிக்க செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸோ மொத்தத்தில் நீங்கள் என்ன பேசினாலும் மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய கடல் கடந்த பயணத்தில் இருந்த தடைகள் விலகும். அதாவது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை அது வளர்ச்சிக்கான பிரிவாக இருக்குமே தவிர நஷ்டத்திற்கான பிரிவாக இருக்காது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சியாகின்ற 9 முதல் 11ஆம் தேதி வரை குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த நாட்களில் வியாபாரத்திலும் வளர்ச்சி ஏற்படும். அந்த நாட்களில் உடன் பிறந்தவர்களால் ஆதாயமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரு பார்வை இருக்கிறதுனால நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கிறதுக்கும், தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும், தந்தை வழி உறவுகளுடன் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பங்காளிகளுடன் இருந்து வந்த மன வேற்றுமைகளை களைவதற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பங்காளி உறவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் பதவி உயர்வு அல்லது மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. அதாவது உங்கள் ஏரியாவில் உங்களை மதித்து பேசுவாங்க. நீங்கள் எங்கேயாவது வேலைக்கு இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த இடத்துல எடுத்தோடனே உங்களுடைய அந்த இன்டர்வியூக்கு போகிற இடத்துலையே அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தில் ஹெல்ப் பண்ணி கொடுப்பீங்க. அதாவது ஒரு சிக்கலான விஷயத்தை நீங்கள் சால்வ் பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு பண வருமானம், ஆரோக்கிய முன்னேற்றம், கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வருதல் அல்லது கடன் பிரச்சனைகள் தள்ளி போகுதல் போன்ற விஷயங்கள் மட்டுமல்லாமல் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாரமாக இருக்குது. இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனைகள் அல்லது கடன் பிரச்சனைகளோ பணப்பற்றாக்குறையோ இல்லாமல் இருக்கிறதுக்கும், குடும்பத்தில் வாக்குவாதம் வராமல் இருக்கிறதுக்கும் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தேன்னா, முருகன் வழிபாடு செய்யுங்கள். முருகனுக்குண்டான குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படிங்கிற திருப்புகள் மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வாங்க. கந்தசஷ்டி கவச்சம், கந்தகுரு கவச்சம் மற்றும் சுப்பிரமணிய புஜங்கத்தை தினமும் பாராயணம் செய்யுங்கள். உங்களுக்கு கந்தனின் அருள் மட்டுமல்லாமல் உங்களுடைய பராக்கிரமத்தின் வெளிப்பாடை ஏற்படுத்தி அதன் மூலமாக காரிய வெற்றி ஏற்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன்
நன்றி, வணக்கம்.